ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? நீ போனதுக்கு அப்புறம் வெடி போட்டு கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா தான் போய் சேருவேன். நானும் பார்க்கத்தான் போறேன் இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போறேன்னு. மனுஷியா நீ போயா. போற போக்க பார்த்தா இவனுக்கு ஒரு நாள் விஷத்தை வச்சிருவேன் போல இருக்கு. இத்தனை நாளா நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணுவேன். இப்ப நீ உனக்கே தெரியாம தப்பு பண்றியோன்னு தோணுது பூங்குடி. இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்து உன் பின்னால உனக்கு சப்போர்ட்டா நிற்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா ஸ்ருதிக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறப்ப நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லு? இந்த விஷயத்துல ஸ்ருதி எடுக்கிற முடிவுக்கு தான் நான் துணையா இருப்பேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் பூங்குடி. அதிலிருந்து நானே நினைச்சாலும் பின்வரக்கூடாதுன்னு அம்மா மேல சத்தியமும் பண்ணிட்டோம். உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாலே ஸ்ருதி உங்ககிட்ட சத்தியம் கேட்கிறானா அவளுக்கு நீ பண்றது பிடிக்கலன்னு தான் அர்த்தம். இருந்தாலும் உனக்கு டைம் கொடுத்ததால உன்னை புரிஞ்சுக்கிட்டு சத்தியத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன். உன்னை நான் புரிஞ்சுப்பேன் பூங்குடி. ஆனா மற்றவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. முக்கியமா ஸ்ருதிக்கு தான் புரியணும். ஆனா இப்ப அந்த நிலைமையிலே இல்லை. யாருக்கு என்ன பிடிக்குதோ அப்படிதான் வாழணும்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. இப்ப ஸ்ருதி ஆசைப்படுற மாதிரி வாழ நினைக்கிறதான நியாயமா இருக்கும். அவளை அவ வழியில போக விட போக முடியும். இங்க பாரு, அதனால உனக்கு கொடுத்த வாக்குல இருந்து நான் மாற மாட்டேன். ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ள ஸ்ருதி மனசை மாத்திட்டா நீ நினைக்கிறது நடக்கும். அப்பவும் நீ நினைக்கிறது ஸ்ருதி வாயால சொன்னாதான் அதுவும் நடக்கும். அது உன் கையில தான் இருக்கு. அவளை மாத்துற விஷயத்துல அவ மாறுவாளா இல்ல நீ அவளோட ஒத்து போவியான்னு எனக்கு தெரியாது போக முடியும். எதுவா இருந்தாலும் நான் ஸ்ருதி சொல்றதான் கேட்க போறேன். அதுக்கு நீயும் தயாரா இருந்துக்க. நாளைக்கு காலையில வரைக்கும் தான் உனக்கும் டைம். விடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவ கல்யாண விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு ஸ்ருதி சொன்னா அவ வார்த்தை மட்டும்தான் நான் கேட்பேன். சத்தியம் பண்ண போன உன்னை அவகிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். நீயும் நானும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டேன். அந்த வாக்கை காப்பாத்த காலையில வரைக்கும் தான் உனக்கு டைம் போக முடியும். அப்ப நான் ஸ்ருதி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்புன்னு நீயும் நினைக்கிறியா சரவணா? ஏ அப்படி நினைச்சிருந்தா நீ சத்தியம் பண்ணட்டும்னு அமைதியா இருந்திருப்பேனே. உனக்கே தெரியுதுல, அப்புறம் நீ ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? பூங்குடி, வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழ்ந்து முடிச்சிடணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா யாருக்குமே அது நடக்கிறது இல்லையே. அது நம்மள படைச்ச கடவுளுக்கே அடங்கும். ஒருத்தருக்கு நல்லவரா தெரியற கடவுள் ஒருத்தருக்கு கெட்டவரா தெரிவாரு. ஒருத்தருக்கு இருக்கிற கடவுள் ஒருத்தருக்கு இல்லைன்னு தெரிவாரு. எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்லது நடந்துடாது போக முடியும். எனக்கு ஸ்ருதிக்கு நல்லது நடக்கணும்னு தான் ஆசை. அதே நேரம் நம்ம எடுக்கிற முடிவும் அவளுக்கு நல்லதுதான் பண்ணுங்கிறதுல என்ன நிச்சயம்? அவ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி மாறி இருக்கிற அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா என்ன? பூங்குடி, நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்காத. காலம் மாற மாற எல்லாமே மாறிடும். அப்படி அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்ருதி மாறி இருக்கா. நீ அதுல தலையிடாத பூங்குடி.